த பாய்ஸ் சீரிஸ்ல டீப் வந்து ஒன் ஆஃப் த ஸ்ட்ராங்கஸ்ட் கேரக்டர்ங்கிறது நமக்கு தெரியும். என்னதான் டீப்பை ஆக்வாமேனை பார்த்து காப்பி அடிச்சு உருவாக்கி இருந்தாலும் டீப் யூஸ் பண்ற பவர்ல ஒரு பெரிய கான்ட்ரவர்சி இருக்கு. அது என்னன்னா பேசிக்காவே டீப்போட பவர்ஸ்ல என்னன்னு பாத்தீங்கன்னா தண்ணிக்குள்ள ஃபாஸ்டா நீந்துறது, மூச்சு விடுறது, பிளஸ் இவங்கிட்ட ஆக்வாட்டிக் டெலபாத்தியும் இருக்கு. அதாவது இவனால கடல்வாழ் உயிரினங்களோட டெலிபாத்திக்கலா பேசுறது மட்டும் இல்லாம அதுங்களை இவனால கண்ட்ரோலும் பண்ண முடியும். ஆக்சுவலா இந்த ஒரு பவர்ல தான் இந்த ஒரு கான்ட்ரவர்சியே ஆரம்பிச்சது. அதாவது சீரிஸ் ஃபுல்லாவே டீப் வந்து அந்த மீன்களை கண்ட்ரோல் பண்ணாங்கிறத விட அதுங்களோட பேசுனதை தான் நம்ம ரொம்ப அதிகமா பார்த்திருப்போம். அதுங்களும் இவனோட மனுஷங்களை விட ரொம்ப நல்லாவே பேசுறது மட்டும் இல்லாம அதுங்க இவனை லவ் பண்ணும், இவனோட மேக் அவுட்டும் பண்ணும். ஈவன் சீரிஸோட எண்டிங்ல அதுங்கெல்லாம் ஒன்னு சேர்ந்து இவனை பழி வாங்கி கொல்ற மாதிரியும் காமிச்சிருப்பாங்க. பட் இதெல்லாம் பாசிபிளா? மீன்கள் எல்லாமே ஐந்தறிவு ஜீவன்கள் தானே. அதுங்களுக்கு லவ் பண்றது, வர்ணிச்சு பேசுறது, பழி வாங்குறது இந்த மாதிரி உணர்ச்சிகள்லாம் கிடையவே கிடையாது. பட் சீரிஸ்ல இதெல்லாம் பண்ற மாதிரி காமிச்சிருப்பாங்களே அப்படிங்கிறதுக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன் இருக்கு. அது என்னன்னா இது எல்லாமே டீப்போட ஹாலுசினேஷன் தான். பேசிக்காவே த பாய் சீரிஸ்ல ஹோம்லேண்டர், பிளாக் நாயர் மாதிரியான பல கேரக்டர்ஸ்க்கு இந்த ஒரு ஹாலுசினேஷன் ப்ராப்ளம் இருக்கு. அதுலயும் டீப் எப்படி பாத்தீங்கன்னா அவனோட கேரக்டரே அவன் வந்து ஹியூமன் எவல்யூஷனோட பீக்ல இருக்கான். சோ தன்னை சுத்தி இருக்கிற எல்லாருமே தன்னை மதிக்கணும், தான் ஒரு சிக்மா மேல் அப்படிங்கிற ஒரு ஐடியாலஜில இருப்பான். பட் எவனுமே டீப்பை மதிக்க மாட்டானுங்க. சோ அவனை மதிக்கிற, அவனோட பேச்சை கேட்கிற ஒரே விஷயம்னா அது கடல்வாழ் உயிரினங்கள் மட்டும்தான். சோ அதுங்க எல்லாத்தையுமே இவனோட எமோஷன்ஸ்க்கு ஏத்தாப்புல கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு அதுங்க இவனோட பேசுறது, லவ் பண்றது இது எல்லாமே அதுங்க இஷ்டத்தோட தான் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி இவனே ஹாலுசினேட்டும் பண்ணிக்கிறான். ஈவன் த பாய் சீசன் 2 எபிசோட் 2ல வந்து பாத்தீங்கன்னா இவன் தான் உடம்புல இருக்கிற அந்த கில்ஸ் கூடவே பேசிட்டு இருக்கிற மாதிரி ஹாலுசினேட் பண்ணிட்டு இருப்பான். இது இன்னும் அடுத்த கட்டத்துக்கு போறது மாதிரி சீசன் 5 எபிசோட் 6ல அந்த ஒரு அண்டர் வாட்டர் பைப்லைன் உடைஞ்சு கடல்ல உள்ள பல்லாயிரக்கணக்கான உயிரினங்கள் வந்து இறந்து போயிருக்கும். இதுக்கெல்லாம் தான் காரணம் அப்படிங்கிற ஒரு கில்ட்டினஸ் இவனுக்குள்ள தானாவே உருவாகிரும். ஏன்னா அந்த ஒரு பைப்லைன் சேஃப்னு இவனும் தான் சொல்லியிருப்பான். இந்த கில்ட்டினஸ்னால பிளாக் நாயரை கொன்னது மட்டும் இல்லாம இதுக்கப்புறம் கடல் வாழ் உயிரினங்கள் வந்து தன்னை வெறுக்க ஆரம்பிச்சிருச்சு. சோ இதுக்கப்புறம் கடற்குள்ள காலடி எடுத்து வச்சாலே மீன்கள்லாம் தன்னை கொன்னுடும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டை இவனே கற்பனை பண்ணிக்கிட்டான். அதுக்கேற்ற மாதிரி ஃபைனல் எபிசோட்ல இவன் கடலுக்குள்ள விழுந்ததும் ஒரு ஆக்டோபஸ் இவனை கொல்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஆக்சுவலா அந்த ஆக்டோபஸ் வந்து இவனே டெலிபாத்திக்கலா கமெண்ட் கொடுத்ததுனால தான் இவனை கொன்னுச்சே தவிர அதுவா ஒன்றும் பழி வாங்குறதுக்காகலாம் டீப்பை கொல்லல. ஸோ இந்த இடத்துல டீப் தான் பார்த்தீங்கன்னா அவனோட சாவுக்கு அவனே சங்கூதிக்கிட்டான்.